ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வனப்பழமையான சிந்துவெளி நாகரிகத்தோட ஹரப்பா குடியிருப்புகள் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தின் லோத்தல் அப்புறம் தோலாவரா பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போதைய சிந்துவெளி நாகரிக காலத்துல முக்கிய துறைமுகமாக இருந்தது இந்த லோத்தல் தான். லோத்தல் சிந்துவெளி நாகரிக கால நகரங்கள்ல மிக முக்கியமான ஒரு நகரமா இருந்துச்சு. இந்த நகரத்தோட அடிப்பாடுகள் தற்கால இந்தியாவின் குஜராத் மாநிலத்துல நிறைய இருக்குது. ஏராளமான அரசர்களின் படையெடுப்புக்கு ஆரம்பமாகவும் அதுக்கு முடிவாகவும் குஜராத் இருந்திருக்கு. சாளுக்கியர்கள், புலிகேசிகள், ராஷ்டிரகூடர்கள், பாலர்கள், கில்ச்சிகள், மராத்தியர்கள், முகலாயர்கள் அப்படின்னு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஏராளமான படையெடுப்புகளையும் ஆட்சி மாற்றங்களையும் நினைவு கூறும் வகையில் ஏராளமான எச்சங்களை வச்சிருக்குது குஜராத். இது மட்டும் இல்லாம மக்களை கவரும் வகையில வரலாற்று நினைவுகளையும் பல்வேறு சுற்றுலா தலங்களையும் பாரம்பரிய இடங்களையும் தனக்குள்ள பொக்கிஷமா மறைச்சு வச்சிருக்குது. பழமையான கட்டடக்கலைகளும் இந்து முஸ்லிம் ஒருமைப்பாட்டிற்கு சின்னமாகவும் விளங்கிய ஒரு முக்கியமான இடம் தான் குஜராத்தில் இருக்கிற பஞ்சமஹால். ஏராளமான வரலாற்று புதையல்களை கொண்டுள்ள இந்த இடம் அப்போதைய குஜராத்தின் தலைநகரமாகவும் இருந்திருக்குது. அங்க இருக்கிற சம்பானேர் பாவாஹே தொல்லியல் பூங்காவின் சிறப்பையும் வரலாற்றுல பிடிச்ச இடத்தையும் பற்றியும் தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். குஜராத் மாநிலத்தில் இருக்கிற பஞ்சமஹால் மாவட்டத்தில் சுமார் 800 மீட்டர் உயரம் கொண்ட பாவாஹேத் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற பகுதியை தான் சாம்பானர் பாவாஹேத் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டுல சாவ்டா வம்சத்தின் மிக முக்கியமான அரசரான வனராஜா சாவ்டாவால் நிறுவப்பட்ட வரலாற்று நகரமான சம்பானரை சுற்றி அமைஞ்சிருக்குது. பாவாஹாத் மலைகள்ல இருந்து தொடங்கி சம்பானேர் நகரம் வரைக்கும் நீண்டு செல்லும் கோட்டைகளோட இந்த பாரம்பரிய தளம் நிரம்பி இருக்குது. இந்தியாவின் பழமையான பாறை அமைப்புகள்ல ஒன்னா இந்த பகுதி கருதப்படுது. கிபி 8ஆம் நூற்றாண்டுல சாவ்டா வம்சத்தை சேர்ந்த வனராஜா அரசனின் ராஜபுத்திர தளபதியான சம்பாவின் நினைவாக பாவாஹேத் மலையின் அடிப்பகுதிக்கு சம்பானேர் பாவாஹேத் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கிபி 746 இருந்து 806 வரைக்கும் இந்த பகுதிகளை வனராஜா சாவ்டா ஆட்சி செஞ்சு வந்தாரு. அவருக்கு அப்புறம் கிபி 11ஆம் நூற்றாண்டுல ராம் கவுல் துவார் ஆட்சி செஞ்சாரு. இதுக்கப்புறம் கிபி 1297 வரைக்கும் சம்பானேர் அன்ஹில்வாட் அரசின் கீழ் இந்த நகரம் வந்துச்சு. 1297 வருஷத்துக்கு அப்புறம் கில்ச்சி வம்சத்தை சேர்ந்த அலோவின் கில்ச்சியினால தோற்கடிக்கப்பட்டு ஆட்சியை இழந்தாங்க. இதே காலகட்டத்துல சௌஹான் ராஜபுத்திரர்களும் சம்பானேர்ல குடியேறாங்க. அதுக்கப்புறம் கிபி 13ஆம் நூற்றாண்டுல சௌலுக்கியா அப்படின்னு சொல்லப்படுற சோழங்கி மன்னர்களும் கிச்சி சௌஹான்களும் கோட்டைகளை கட்டி ஆட்சி செய்யறாங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல ஏராளமான கோயில்களையும் நீர்த்தேக்கங்களையும் அமைச்சிருக்கிறாங்க. கிபி 1484 வருஷம் குஜராத் இளம் சுல்தானா இருந்த மஹமூத் பெக்டா இவங்களை தோற்கடிச்சு இந்த பகுதிகளை கைப்பற்றாரு. இந்த பகுதிக்கு முகமதாபாத் சம்பானேர் அப்படின்னும் பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மசூதிக்கு அவரே அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. சம்பானேர் பகுதிகளை புனரமைச்சு சுமார் 23 வருஷங்கள்ல நூற்றுக்கணக்கான புதிய கட்டடங்களையும் கட்டியிருக்கிறாரு. அலங்கரிக்கப்பட்ட கட்டமைப்புகளையும் அங்கிருந்த கோட்டைகளையும் பலப்படுத்தியிருக்காரு. மலைக்கோட்டையை மௌலியாவாகவும் அவரது கோட்டையாகவும் மாற்றி அவுரங்காபாத்ல இருந்த தலைநகரத்தை சம்பானருக்கு மாற்றி அவர் ஆட்சி செய்யறாரு. அவரோட ஆட்சி காலத்துல மாமரங்களும் சந்தன மரங்களும் வண்ணமயமான பட்டுப்புடவைகளும் அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுது. இதனால வணிகர்களும் கைவினைஞர்களும் இந்த பகுதிகளில் அதிகமா இருந்தாங்க. கிபி 1511 வருஷத்துல மஹமூத் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாரிசுகள் சிக்கந்தர் ஷாவும் பகதூர் ஷாவும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. கிபி 1535 வருஷம் முகலாய மன்னர் ஹுமாயூன் சம்பானேர் மீது படையெடுத்து இவங்களோட கஜானாவை கொள்ளையடிக்கிறாரு. 1536 பகதூர் ஷா இறந்ததுக்கு அப்புறம் தலைநகரமும் நீதிமன்றமும் அகமதாபாத்துக்கு மாற்றப்படுது. நகரம் பெரும் வீழ்ச்சியை அடைஞ்சிச்சு. இதனால பல நூற்றாண்டுகளா கைவிடப்பட்ட நிலைமையில வெறிச்சோடியும் காணப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் கிபி 1803 வருஷங்கள்ல இந்தியா வந்த ஆங்கிலேயர்கள்னால இந்த பகுதி அடையாளம் காணப்பட்டுச்சு. கிபி 1812 வருஷங்கள்ல காலரா நோய் தொற்றுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கிபி 1829 இந்த பகுதியை முழுவதுமா தன்வசப்படுத்திய ஆங்கிலேயர்கள் அந்த பகுதிகளை புனரமைச்சு பட்டு தயாரிக்கிறதுக்காக மேம்படுத்தினாங்க. கிபி 1879 வருஷங்கள்ல பில் அப்புறம் நாயக்டா பழங்குடியினர் இங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிற கோட்டைகளும் கட்டிடங்களும் சிதிலமடைஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அகழ்வாராய்ச்சியாளர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பகுதிகள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில சீரமைக்கும்படி தொடங்கி இருக்குது. பரோடா பாரம்பரிய அறக்கட்டளையின் கீழே இந்த பகுதி ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ இந்திய தொல்லியல் துறையின் கீழே பாதுகாக்கப்பட்டு வருது. சுமார் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இந்த பகுதியை பாரம்பரிய இடமா அறிவிக்கணும் அப்படின்னு யுனெஸ்கோ கிட்ட இந்திய அரசு வேண்டுகோள் வச்சிச்சு. வரலாற்று நினைவுகளையும் பழமையான கட்டிடக்களையும் இந்து முஸ்லிம் ஒருமைப்பாட்டின் சின்னமாகவும் விளங்கிய சம்பானேர் பாவாஹேத் தொல்லியல் பூங்கா 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டுல
சிறந்த கட்டடக்கலை பாரம்பரியம் வரலாறு அப்படிங்கிற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவோட 3 நாள் அப்புறம் 5-6 விதியின் கீழே உலக பாரம்பரிய இடமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவோட பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் சம்பானேர் பாவாகேர் தொல்லியல் பூங்காவும் சேர்க்கப்பட்டிருக்கு. சம்பானேர் பாவாகேத்துல தற்போது எஞ்சி இருப்பது காளிமாதா கோயில், 5 மசூதிகள், அப்புறம் சில கட்டடங்கள் மட்டும்தான். பரோடா பாரம்பரிய அறக்கட்டளை வெளியிட்டுள்ள பட்டியலின்படி இங்க 114 நினைவு சின்னங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுல 39 சின்னங்கள் மட்டும்தான் இந்திய தொல்லியல் துறையினால பாதுகாக்கப்பட்டு வருது. இங்க இருக்கிற 94% நிலம் வனத்துறைக்கு சொந்தமானது. மசூதிகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், கல்லறைகள், கிணறுகள், சுவர்கள், அப்புறம் மொட்டை மாடிகள் உட்பட 11 வகையான கட்டடங்கள் இங்க இருக்குது. பல்வேறு நினைவு சின்னங்கள் பாவாகேட் மலை அடிவாரத்திலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் அமைஞ்சிருக்குது. இடேரி மஸ்ஜித், சிக்கந்தர் சாவின் கல்லறை அப்படின்னு பல்வேறு தொன்மை மிக்க மசூதிகளும், சாட்காமன், சிந்தவி மாதாஜி கோயில் போன்ற கலைநயமிக்க கோவில்களும் நிறையவே இருக்குது. முகலாயர்கள் காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த நகரத்துல 5 பெரும் மசூதிகள் அமைஞ்சிருக்குது. நிலத்துல இருந்து உயரமான மேடை அமைச்சு அதுக்கு மேல இந்த மசூதிகளை அமைச்சிருக்கிறாங்க. பிரதானமான மசூதியான ஜாமி மஸ்ஜித்தின் மத்திய குவிமாடம், அதுக்கு அரணாறு 2 மினார்கள் இருக்குது. குவிமாடம் 172 தூண்கள் மேல் அமைக்கப்பட்டிருக்குது. கல்லால் அமைக்கப்பட்ட ஜாலிகள் மாடங்கள் கொண்டு அமைஞ்சுள்ளது. பெரிய கருப்பு தாய் அப்படின்னு சொல்லப்படுற காளிகா மாதாவின் கோவில் 800 மீட்டர் உயரமுள்ள பாவாகத் மலையின் உச்சியில அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் காளிகா மாதா கோயில் தான். இங்க இருக்கிற காளிகா மாதா கோவில்ல 3 பெண் தெய்வங்களின் உருவங்களை வச்சிருக்கிறாங்க. இது 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நடுவுல காளிகா மாதாவும், வலதுபுறம் காளியும், இடது பக்கம் பகுசாரா மாதாவும் இருக்கிறாங்க. இந்த கோவிலோட கோபுரத்துல இந்த பகுதியில மிகவும் மதிக்கப்படும் ஒரு முஸ்லிம் துறவியான சதானந்த் சாபீரின் சமாதியும் இருக்குது. இது குஜராத்தின் முக்கிய சக்தி பீடங்கள்ல 3வது, அப்புறம் தாந்திரிக வழிபாட்டுக்கு பெயர் பெற்றது. இந்த பகுதியில இது 1 மணி நேரத்துக்கு 1200 பேர் பயணிக்கக்கூடிய வகையில மோனோ கேபிள் ரோப்வே மூலம் இணைக்கப்பட்டிருக்குது. இதுவே நாட்டின் மிக உயரமான ரோப்வே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டைகளுக்குள்ளேயே முகாம்கள், சிறைகள், கோவில்கள், மசூதிகள் இது எல்லாமே இருக்குது. இந்த மலையில அதிகம் கிடைக்கிற சிவப்பு மஞ்சள் நிற மணல் கற்கள்னால இந்த கோட்டைக்கு அரண் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சுட்ட செங்கற்கள்னால, சாந்துகள்னால இணைக்கப்பட்டு அழகா அமைச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த சுமார் 1000 குடும்பங்கள் வாழ்வதற்கான வீடுகளும் அவற்றை நிர்வகிக்கும் நிர்வாக அமைப்புகளும் கொண்டு இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கு தேவையான நீரை தேக்கி வைக்கிற வசதிக்காக நீர் நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. விவசாய கட்டமைப்புகள், படிக்கிணறுகள், தொட்டிகள், நீர்த்தேக்க கிணறுகள் இது எல்லாமே இங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.